அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்பியான வாழைக்காய் கோலா உருண்டை. இது முழுக்க முழுக்க வெஜ். வெளியே முறுமுறுன்னு உள்ள சாஃப்ட் அண்ட் ஸ்பைசி ஃபீலிங்காகவும் ஒரே பைட் எடுத்தால் போதும் மறுபடியும் கேட்பீங்க. சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சூப்பர் ஹிட். வீட்டில் இருக்கும் சாதாரண வாழைக்காயில் இப்படி சுவையான உருண்டை செய்யலாம்னு நினைக்கவே முடியாது. வாங்க இதை இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரெஷ்ஷான வாழைக்காவை இப்போது நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை கேரட் துருவுற மாதிரி இந்த மாதிரி நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது அதுக்கப்புறம் 2 வெங்காயம், ஒரு 6-7 காஞ்ச மிளகா, அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, 1 பூண்டு, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை. இதுதான் இப்போ இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான பொருள். இப்போது இது ஒரு கடாய் வச்சுப்போம். கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போது இந்த எண்ணெயிலேயே சோம்பு போட்டோடனே பொரிஞ்சிடும். அது கூடவே பூண்டு, காஞ்ச மிளகா, இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துப்போம். அது கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது கூட பொட்டுக்கடலை போட்டு வறுத்து எடுத்துப்போம். அது கூடவே கொஞ்சம் துருவின தேங்காய், மஞ்சத்தூள், இது இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வந்த பிறகு வறுத்து எடுத்துக்கணும். இப்போது இதை நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சியில் மாற்றிட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போது இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா இதை ஆட் பண்ணிப்போம். இது கூட அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க வாழைக்காய் அதையும் நல்லா ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட உப்பு ஆட் பண்ணி தான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரவுண்டாக பால்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா ஒட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுப்போம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்க்கு வரணும். இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ருசியான ரெசிபீஸ் பார்க்க நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.